மக்களே, வெல்கம் பேக் டு ஷர்மி நடேஷ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிற ரியாக்ஷன் வீடியோ என்ன அப்படின்னா, இலங்கையில் தயாரிக்கப்பட்ட ஒரு படத்தின் ட்ரெய்லர் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அந்த படத்தோட பேர் வந்து பொம்மை. இந்த படத்தை பற்றி சில விஷயங்கள் அவங்க கூட ஷேர் பண்ணணும். அதுக்கு முதல்ல படத்தின ட்ரெய்லரை பார்த்துட்டு வருவோம். பொம்மை அஃபிஷியல் ட்ரெய்லர் வந்து நீங்கள் இப்போ எல்லாருமே பார்த்துருப்பீங்க. நான் வந்து இது முதலே பார்த்துட்டேன். அதாவது 14ஆம் தேதி, இந்த கடந்த 14ஆம் தேதி வந்து ஸ்பெஷல் ஸ்க்ரீனிங் வந்து இந்த படத்தை பிவிஆர் சினிமாவில் தேட்டரில் வந்து போட்டிருந்தது. பிரணா அண்ணா, அதாவது இந்த படத்தில் வந்து மெயின் கேரக்டர் 2 வேஷத்தில் நடிக்கிறார். அவர் தான் எனக்கு இன்விடேஷன் கொடுத்தது. அவர் வந்து என்னோட கசின். அவருக்காக தான் நான் உண்மைக்குமே மெயினாக நானும் அம்மா வந்து அந்த படத்தை பார்க்க போனேன். நாங்கள் பொம்மை படம் வந்து ஒரு பெண் இயக்குனர் தான் டிரெக்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பெருமையாக இருக்குது ஒரு பெண்ணாக எனக்கு நினைக்கும் போது. படமும் வந்து உண்மைக்குமே நல்லா இருக்குது. அது ஒரு ஆடியன்ஸாக நான் பார்க்கும்போது நான் சொல்கிறேன், நிறைய பேருக்கு நிறைய கருத்துகள் இருக்கலாம். எனக்கு பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லா இருக்குது. நவயுகா அக்கா தான் இந்த படத்தை டிரெக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட பேரை நான் முதல்ல சொல்லல, மன்னிச்சுக்கொள்ளுங்க. அவங்க தான் இதை டிரெக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்கள பற்றின ஒரு தேடல்கள் தான் இந்த கடந்த 2 நாளாக இருந்துச்சு. அதோட எனக்கு வீடியோ செய்ய முடியாத ஒரு சிச்சுவேஷன்ஸ்னால எனக்கு இன்றைக்கி தான் கிடைச்சிச்சு எனக்கு இந்த வீடியோ செய்கிறதுக்காக. அவங்கள பற்றி தேடின போது, அதாவது அவங்க இன்டர்வியூஸ் பார்த்தது போது தான் இந்த படத்துக்காக அவங்க அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க. இது பல வருஷ கனவு அவங்களோட. அந்த படத்தில் வந்து போதைப்பொருள் யூஸ் பண்ணனால என்ன விளைவுகள் நடந்தது, சிறுவர் துஷ்பிரயோகங்களை பற்றி காட்டியிருந்தாங்க. நவயாக்கான இன்டர்வியூவில் வந்து ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஹிஸ்ட்ரி ரிப்பீட் அப்படின்ட்டு. வரலாறு மீண்டும் ஒரே விஷயத்தை தான் கொண்டு வருது. அதாவது இலங்கையில் முதல்ல என்ன நடந்துச்சு அதை தான் இப்போவும் நடக்குது. ஆனால் கொஞ்சம் சில விஷயங்கள் மாற்றி அந்த மாதிரி நடக்குது அப்படின்ற விஷயம் சொன்னாங்க. இது வந்து ஒரு பெய்ட் ப்ரொமோஷன் இல்லை. ஏன்னா நீங்கள் நினைக்கலாம் பெய்ட் ப்ரொமோஷனுக்கு தான் இவ ரொம்ப அலட்டிகிட்டு இருக்கா அப்படின்னு. இல்லை, இந்த படம் மூலமாக அவங்க வந்து ஒரு விஷயத்தை கொண்டு வரா. இந்த 2 விஷயம் தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதாவது போரால் பாதிக்கப்பட்டதுக்கு பிறகு அவங்களோட மனநிலைமை என்ன மாதிரி இருக்குது, அண்ட் ஆர்ட் சைடாக இருக்கட்டும், மேக்கப் சைடாக இருக்கட்டும், டெக்னிக்கல் சைடாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்து செதுக்கியிருக்கா நவயாக்கா. அதுக்கு அவங்க ஹெல்ப்பாக இருந்து அத்தனை பேருமே டீம் ஒர்க் உண்மைக்குமே நல்லா இருக்குது. ஒரு டைமில் இருக்கையில் பார்க்கல இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாது. இப்போ நாங்கள் எல்லாமே அந்த ஹிஸ்ட்ரியை வாசிச்சிட்ருக்கோம். அதில் சில ஹிஸ்ட்ரி வந்து ரிப்பீட் ஆகிட்டுருக்கு. அதை நாங்கள் பார்க்குறோம். ஆனால் அந்த விஷயங்களை அனுபவித்தவங்களுக்கு வந்து இந்த படம் பார்க்கும்போது இன்னும் ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அதோட நவயாக்கா ஒரு விஷயம் சொல்லுவாங்க, இந்த படம் பார்க்குறதுனால சில விஷயம் வந்து எங்களுக்கு ஆறுதல் கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னால். பட் எனக்கே அதை பார்க்கும்போது சில சீன்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. தமிழாக்கள் மட்டும் இல்லை, எங்களோட சகோதர மொழி இனத்தவர்களும் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அவ்வளோ அழகாக நடிச்சிருக்காங்க. பிரணா வந்து என்னோட கசின் தான். பட் அவர் கசின்ன்றதுக்காக நான் சொல்லலை. ஒரு நெகட்டிவ் ரோல் எடுத்து நடிக்கிறது வந்து ரொம்ப தைரியம் வேணும் அதுக்கு. ஏண்டா அது எனக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டம் பிரணா அண்ணாக்கு அப்படின்றது. பட் பிரணானா நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. உங்களோட 2 கேரக்டருமே நல்லா இருந்துச்சு. ரொம்ப நாங்கள் வந்து இந்தியாவில் இருக்க படத்தை வச்சுக்கொண்டு எங்களோட நாட்டு படத்தை கம்பேர் பண்ணி எங்களோட ஆர்டிஸ்ட்டை வந்து நாங்கள் கம்பேர் பண்ணி பார்க்குறது வந்து எனக்கு எந்த விதத்தில் சரி அப்படின்றது எனக்கு தெரியலை. பட் என்னை பொறுத்த வரைக்கும்
எல்லாருமே பிரணானாலேருந்து சரி, சின்ன பிள்ளையிலேருந்து சரி, ஒரு பாட்டி கேரக்டர் வந்தாங்க, அவங்க ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. அவங்களோட கேரக்டர் அவங்க அழகாக பண்ணியிருந்தாங்க. யாருமே வந்து ரொம்ப ஓவர் ஆக்டிங் பண்ணியாட்டி ரொம்ப லோவாகவோ பண்ணல, ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. நவயுகா அக்காவும் யசோதா வந்து மெயின் லீடிங் கேரக்டரில் பண்ணியிருந்தாங்க. போஸ்டர் பார்த்துருப்பீங்க, இல்லைன்னா நான் உங்களுக்கு கீழே ஆட் பண்ணுறேன். அந்த போஸ்டராக இருக்கட்டும் சரி, அவங்க மேக்கிங்காக இருக்கட்டும் சரி, அதில் காட்டியிருப்பாங்க பொம்மைக்கு ஒரு குட்டி குட்டி பொம்மைகள் காட்டியிருப்பாங்க, மாஸ்க் அதாவது முகமூடி காட்டியிருப்பாங்க. 2 ஜோனரில் போயிட்டுருக்குது. அது என்ன மாதிரி அப்படின்றது இந்த படத்தில் இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது உங்களுக்கு விளங்கி இருக்கும். பட் படத்தில் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் கூடுதலாக விளங்கும். பட் நான் எல்லாத்தையுமே என்ன அப்படின்னு சொல்லி உங்களோட ஆர்வத்தை குழப்ப விரும்பலை. அதனால் படத்தை வந்து மறக்காமல் பாருங்கள். கண்டிப்பாக 19ஆம் தேதி ஸ்ரீலங்காவில் எல்லா இடத்துலையுமே வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. 19ஆம் தேதி அந்த லிஸ்ட் வந்து நான் இதில் போடுறேன். எங்கெங்கெல்லாம் நீங்கள் இருக்கீங்களோ உங்களால் முடிஞ்சால் கண்டிப்பாக போயிட்டு பாருங்கள். இந்தியா சினிமாவுக்கு அவ்வளோ ஆர்வம் காட்டுற நாங்கள் ஏன் இந்த ஊரில் ரிலீஸ் பண்ணுற எங்கட கலைஞர்களுக்கு நாங்கள் ஏன் சப்போர்ட் பண்ணக்கூடாது? ஸோ படம் எப்படி இருக்குது அப்படின்றத கொஞ்சம் தியேட்டர் போயிட்டு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துகிட்டு வாங்க. நீங்கள் பார்த்துட்டு அதை பற்றின விஷயங்கள் நீங்கள் ஷேர் பண்ணால் தான் நவயுகாக்காவுக்கு இன்னும் ஒரு பூஸ்ட் ஆகும். நவயுகாக்கோட டீமுக்கு அதில் நடித்த அத்தனை ஆர்டிஸ்ட்டுக்குமே நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சின்ன சின்ன அப்ரிஷியேஷனும் வந்து அவங்களுக்கு வந்து அடுத்தடுத்த விஷயங்களுக்கு தூண்டுதலாக இருக்கும். ஸோ பெஸ்ட் விஷஸ் ஃபார் த வால் டீம். பொம்மை ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் நிறைய படைப்புகள் நீங்கள் கொடுக்கணும் நவயுகாக்கா. அண்ட் உங்கள் கூட நடித்த அத்தனை ஆர்டிஸ்ட்டுமே வந்து இன்னும் மென்மேலே வளரணும். இன்னொரு வீடியோ உங்கள் எல்லாருமே சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள்.